ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகளின் குருபூசை தினமாகிய இன்று அவர் திருவடிகளை போற்றி வணங்கி அவர் அருளிய சிவபுராணத்தை பற்றிய சிந்தனையை தொடங்குகிறோம். நாம் இன்று இந்த பதிவில் பார்க்க போகும் அடிகள் வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி என்ற அடிகளாகும். முதலில் வெய்யாய் தனியாய் அதனை பார்ப்போம். உயிர்கள் நிலைபெற வெப்பமும் குளிராகிய தட்பமும் தேவையாகும். நம் உடல்கள் உயிர் உள்ளபோது வெப்பமாகவும் உயிர் நீங்கிய பிறகு குளிராகவும் இருக்கும். தாவரங்களிலோ உயிராயிருக்கும் போது குளிர்ச்சியாகவும் உலர்ந்து சருகாகும் போது வெப்பமாகவும் இருக்கும். இப்படி உயிர்கள் வாழ்வதற்கும் உயிர்ப்புடன் இருப்பதற்கும் தேவையான வெப்பமும் குளிர்ச்சியும் கொடுப்பவன் இறைவன். ஆதலால் வெய்யாய் தனியாய் என்கிறார் சுவாமிகள். வெய்யாய் தனியாய் என்பது யோக ரீதியில் பார்க்கலாம். நம் உடம்பில் வெய்யவனாகிய சூரிய பகுதி வலது கண்ணாகும். தன்மையாகிய சந்திரனுக்கு இடது கண் உரியதாகும். இரண்டு கண்களின் உயிர்ப்பு பகுதிகளும் ஒவ்வொரு கண்ணுக்கும் குறுக்கே சென்று பின் தலை முழுவதும் படர்ந்து நிற்கிறது. வலது கண்ணின் உயிர்ப்பு பகுதி குறுக்கே போய் இடது பக்க மண்டையின் பின்பக்கமாக இருக்கும். இடது கண்ணின் உயிர்ப்பு பகுதியோ வலது பக்க பின்மண்டை வரை வரும். வலது கண்ணிலிருந்து 7 விரல் நேராக உள்ளே சென்றால் இடக்கண்ணின் உயிர்ப்பு முடிச்சு, அதாவது உயிர்ப்பு பகுதி இருக்கும். அதே போல இடது கண்ணிலிருந்து 7 விரல் நேராக உள்ளே சென்றால் வலது கண்ணின் உயிர்ப்பு பாகம் வரும். எனவே வலக்கண்ணின் புறப்பகுதி சூரியனாகவும் உட்பகுதி சந்திரனாகவும் இருக்கும். இப்படி இடக்கண் வெளிப்பகுதி சந்திரனாகவும் உட்பகுதி சூரியனாகவும் இருக்கும். இப்படி வெப்பமாக இருக்கும் இறைவனே தன்மையாகவும் இருக்கிறான். அதனால் வெய்யாய் தனியாய் என்கிறார் சுவாமிகள். இயமானனாம். இயமானம் என்றால் இயங்குவதற்கு தேவையான அளவு என்று பொருள். நாம் சமையல் செய்யும்போது அரிசி சோறாக மாறுவதற்கு ஒரு அளவில் வெப்பம் தேவைப்படும். விதை முளைப்பதற்கோ வேறு அளவில் வெப்பம் தேவைப்படும். விளக்கு எரிவதற்கு ஒரு அளவில் வெப்பம், இரும்பு காய்ச்சுவதற்கு வேறு அளவில் வெப்பம். இதேபோல குளிர்ச்சியின் அளவும் தேவைக்கேற்ப மாறுகிறது. இப்படி வெப்பமும் குளிரும் உயிர் வாழ்வதற்கும் உயிர் போவதற்கும் காரணமாய் உள்ளன. இப்படி எல்லா இயக்கத்திற்கும் அவைகளின் தேவைக்கேற்ப துல்லியமான அளவில் வெப்பமும் குளிர்ச்சியும் வைத்தவன் இறைவன். அதனால் இயமானன் என்கிறார் சுவாமிகள். விமலா. இங்கே விமலா என்பதை தூய அறிவை உடையவன் என்ற பொருளில் கூறுகிறார் சுவாமிகள். உயிர்களுக்கும் பிரபஞ்ச இயக்கத்திற்கும் தேவையான வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் துல்லிய அளவுகளில் தருவதற்காக சிறந்த தூய அறிவை உடையவன், சிறப்பான அறிவை உடையவன். அதனால் தூயவன் விமலன் என்கிறார் சுவாமிகள். மேலும் இந்த வெப்பமும் தன்மையும் இறைவனுக்கு தேவையில்லை. அவன் பிறப்பு இறப்பு அற்றவன். அதனால் தூய்மையானவனே விமலா என்கிறார் சுவாமிகள். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி. பொய்யாயின எல்லாம், இதற்கு முந்தைய அடிகளில் இறைவனை மெய்யா என்றார் சுவாமிகள். அதனால் இறைவனை தவிர மற்ற எல்லாம் பொய்யானவை என்று பொருளாகிறது. கடவுள் நிலையானவன், அவனே மெய். கடவுளுக்குள் ஒடுங்கிவிடும் பிரபஞ்சம் முழுவதும் பொய்யே. அசுத்த மாயையால் உருவானவை எல்லாம் பொய்யே, அவையெல்லாம் நிலையற்றவை. சிவஞானம் பெற்றதால் சுவாமிகளுக்கு ஓம்கார தியானம் எப்போதும் அவருக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சிவனையும் தன்னையும் தவிர இந்த உடம்பும்
அதன் காரணமான கருவிகளும் உலகமும் இன்ப துன்ப உணர்வுகளும் 96 தத்துவங்களும் எல்லாம் பொய்யானவையாக உணர்கிறார் சுவாமிகள். சிவனின் அருளால் சிவன் மட்டுமே, இறைவன் மட்டுமே மெய், மற்ற எல்லாம் பொய்யானவை என்பது அவருக்கு உடனே உணரத் தொடங்கிவிட்டது. அதனால் எல்லாவற்றையும் பொய்யானவை என்கிறார். இவையெல்லாம் போய் அகல என்பதை பார்ப்போம். கனவு காணும்போது சில நேரங்களில் கனவு வருமல்லவோ, அப்படி கனவு காணும்போது உண்மையாக தெரியும், அதில் நடப்பதெல்லாம் உண்மையாக நாம் கண்டுகொண்டே இருப்போம். திடீரென்று நாம் விழித்து கொள்வோம். விழித்து கொண்டதும் எல்லாமே பொய் என்று அப்போது தெரிகிறது. எல்லாம் நாம் பார்த்ததெல்லாம் அப்போது பொய்யாகி விடுகிறது. அதே போல சிவஞானம் அடைந்ததும் சுவாமிகளுக்கு எல்லாமே இறைவனை தவிர, இறைவன் திருவடியை தவிர எல்லாம் பொய்யானவையாக தெரிகிறது. தெரிந்தது மட்டுமல்ல, அவரை விட்டு போய்விட்டது. அதனால் போய் அகல என்கிறார். அவை முழுவதுமாக போகவில்லை, முழுவதுமாக அழிந்து விட்டது என்று சொல்லவில்லை. அவரை விட்டு அகன்று போய் மாறி இருக்கிறது. அதனால் போய் அகல என்கிறார். அதை அகல போய் என்று நாம் மாற்றி பார்க்கும்போது நமக்கு நன்றாக புரியும். அதாவது அகன்று போய் இருக்கிறது, சிறிது அகன்று போய் நிற்கிறது, எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் வரும். அதனால் சிவ சிந்தனையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று குறிப்பாக நமக்கு உணர்த்துவதற்காகவே போய் அகல என்கிறார் சுவாமிகள். வந்து அருளி, இப்படி பொய்யானவை எல்லாம் போவதற்கு உண்மையான சிவன் திருவடியை இறைவனே வந்து அருளியதே காரணம். அதனால் வந்து அருளி என்கிறார் சுவாமிகள். பொய்யாயின எல்லாம் போயகல வந்து அருளி. இனி அடுத்த பதிவில் அடுத்த அடிகளை சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.